சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே இருக்காது. முன்னாடி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, இப்போ எல்லாம் ஒரு பர்சனல் டிராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு புது வார்த்தை. அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன், ரொம்ப மட்டமான கேவலமான ஒரு கல்ச்சர். இப்படியே இன்னும் சினிமால இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இட் இஸ் மை ரைட். ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும் என்னால கொடுக்க முடியும். ஒரு பக்கம் நெப்போட்டிசம், இன்னொரு பக்கம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். நயன்தாராவா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், அவங்க பண்ற எல்லாமே அதே குவாலிட்டியில என்னால கொடுக்க முடியும். ப்ரொடியூசருக்கு யாரு வேணுமோ அவங்க போட்டுப்பாங்க. உங்களுக்கு எங்க வலிக்குது, என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆக்ட்ரஸா வந்து எல்லாருக்கும் நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும், தம் அடிக்கிற பழக்கம் இருக்கும், பார்ட்டி இருக்கும். முடிவே பண்ணிட்டீங்களா? சுசித்ரா ஃபாலோவர் ஆயிட்டீங்க. குடிக்கிறது தம் அடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ட்ரை பண்ணிருக்கேன், கண்டிப்பாக சோஷியலைஸ் பண்ணிருக்கேன், பார்ட்டிஸ் போயிருக்கேன். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிளும் இல்ல, நல்லா ஜம்முன்னு நான் இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரகிள் இப்போ இருக்கும். No, I'm an engineer. I worked in UK, லண்டன்ல இருந்தேன். நல்ல கை நிறைய காசு, மாசம் அவ்வளோ ஆல்மோஸ்ட் இப்போ ஈக்குவலண்ட் ஒரு 4 lakhs கிட்ட மந்த்லி வரும் எனக்கு. என்ன பண்றது இவ்வளவு காசு வச்சுன்னு தெரியாம அவ்வளவு ஷாப்பிங் பண்ணுவேன். ராணி மாதிரி நான் வாழ்ந்தேன். பட் மாடலிங் எல்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். சினிமா ட்ரை பண்ணலாமேன்ற ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. அப்போதான் எனக்கு வந்து அம்புலி டீம் கான்டாக்ட் பண்ணாங்க. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டு, இல்ல படத்துக்கு, தமிழ் படம் வித்தியாசமா இருக்க போது, பார்த்திபன் சார் எல்லாம் நடிக்கிறாங்க, இந்த 3D மூவி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி they were very nice, very convincing. சரி ட்ரை பண்ணி தான் பாப்போம், ஒரு சும்மா ஒரு படம் ஒரு ஆசைக்காக பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. they gave a very nice 1 month ஒர்க் ஷாப் எல்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல் டீம். ஹரி அண்ட் ஹரிஷ் அப்படின்னு டைரக்டர்ஸ். ஸோ அப்போலேருந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சினிமால. அண்ட் படமும் நல்ல இட் ஃபேர்ட் அண்ட் ஐ காட் ப்ரெஸ்ஸோட ஒரு ரெஸ்பான்ஸ். எல்லாம் நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா பண்றீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு நல்லா சொல்லும் போது, ஆமா இல்ல அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வேலை விட்டுட்டு ஐ கேம் அண்ட் ட்ரைட். பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல படங்கள் பண்ணிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் ஸ்டில் அந்த பிக் பிரேக்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ வரைக்கும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் வருவோன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைனாதான் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா நிறைய ஏதாவது? இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணேன். தமன் அக்ஷன் ஹீரோ, அவங்க படம் ஒன்னு டைட்டில் இன்னும் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பிளேயிங் த நெகட்டிவ் லீட். செம்ம ஒரு நீலாம்பரி டைப், நீலாம்பரி டோன்ல இல்ல, பட் அந்த டைப், அந்த வெயிட்டேஜ் இருக்கும். சோ அதான் டைரக்டர் அசோக் அவங்க பேரு. சோ அவங்க சொன்னாங்க, இது நம்பி வாங்க, சூப்பரா நான் எழுதிருக்கேன், கண்டிப்பாக நீங்க வந்து இதுல ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐ ட்ரஸ்டட் ஹிம். அதே மாதிரி அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். இனிமே நான் வந்து நெகட்டிவ் பண்ணலான்னு ரொம்ப முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம பாக்குற படங்களையே நீங்க ஆக்சுவலி அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரோல்ஸை விட நெகட்டிவ் ரோல்ஸ் நல்லா எழுதுறாங்க. நல்ல ஒரு வெயிட்டா கேரக்டர் ஆர்க் எல்லாம் செம்மையா கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் லைக் ஓகே, லெட் மீ ட்ரை திஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்க சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே இருக்காது ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய இல்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான். ஸோ நீங்க வந்து நிறைய ஹாட்டான போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் கேட்டேன் யாரு சொன்னது அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. இருக்குங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நார் அடிக்குதுங்க அப்படின்னு. நான் நிறைய பேசிருக்கேன். ஐ வாண்ட் ஆல் ஆக்ட்ரஸஸ் டு டாக், பட் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ரீசன்ஸ் பேச மாட்டாங்க, விச் ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு an extent. நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ நம்ம வாய் விட்டா அப்போ வாய்ப்புகள் வராம போயிடும் அப்படின்றது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் அந்த பயம் இருக்கு. பயம் இல்ல, அந்த சிச்சுவேஷன் இருக்கு. பட் அதனால நடக்கிற விஷயம் நம்ம பேசாம இருக்க முடியாது. நிறைய இருக்கு. நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்? ஆமா, எனக்கு இப்போ கூடங்க வாரத்துக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கால் வருங்க.
இது செலக்ட் பண்ணிட்டாங்க, பெரிய பேனர் எல்லாம் ஓகே, நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா நான் ஓகே தான் சொன்னேன்ல. இல்ல மேடம், அது ஒரு முன்னாடி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லாம் ஒரு பர்சனல் டிராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு புது வார்த்தை. இப்பதான் வந்திருக்கு சார் புது வார்த்தை. இல்ல பர்சனல் டிராவல் பண்ண, எந்த ஊருக்கு டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டேன். மேடம் அது அப்படி இல்ல மேடம், அது வந்து பர்சனலா ரொம்ப ஃப்ரீயா நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க தான் பிக்ஸ். சீரியஸ், அதுக்கு சிரிக்கிறதா திட்டுறதா? ஏன்னா திட்டி திட்டி டயர்ட் ஆயிடுச்சுங்க. நான் அதான் வந்து நான் சொன்னேன், இல்ல நான் இத பத்தி எல்லாம் நிறைய நான் வந்து வீடியோல பேசிருக்கேன்ப்பா, நான் பேசிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது தெரியும் மேடம், நீங்க பேசுங்க மேடம், அது இது எஸ்ஸா நோனா சொல்லுங்க மேடம். அதனால கேட்காங்க எனக்கு. அதான் பாருங்க, இப்ப சொல்லும் போது சிரிப்பா வருது. பட் இட்ஸ் சச் அ அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ரொம்ப மட்டமான கேவலமான ஒரு கல்ச்சர் இது. அதான் சொல்றேன்ல, அப்படியே இன்னும் சினிமால இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இட் இஸ் மை ரைட். என் திறமைய வெளியில கொண்டு வர்றது என்னோட ரைட்டுங்க. மத்த ப்ரொஃபஷன், நீங்க ஏன் டாக்டரா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அங்க பாலிடிக்ஸ் இருக்கே, உங்களுக்கு வளர விட மாட்டாங்களே, உங்களுக்கு சேலரி வராத, ஏன் டாக்டரா இருக்கீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு ஒரு ஆக்டரா இருக்கணும்னு ஆசைங்க, எனக்குள்ள திறமை இருக்கு. நான் வந்து ஸ்ரீதேவி மேடமோட பயங்கர ஃபேன். ஷீ இஸ் மை ஐகான். சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒவ்வொரு படமும் ஒரு டசன் டைம் பாத்திருக்கேன். எனக்கு அந்த மொழி தெரியாது, எதுவுமே தெரியாத வயசுல 4 வயசுல இருந்து நான் பாத்திருக்கேன். சோ அவங்கள பார்த்து ஒரு நாள் நானும் நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எனக்குள்ள வந்தது. ஏன் ஆகக்கூடாது? சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இப்போ நெப்போட்டிசம்ன்றது இருக்கு, அதான் பிரச்சனை. ஒரு பக்கம் நெப்போட்டிசம், இன்னொரு பக்கம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், பர்சனல் டிராவல் விஷயம், நடுவுல அதுவும் இல்ல இதுவும் இல்லைன்னு இருக்கும் இல்ல. நம்ம தான் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஸ்பேஸ்ல இருக்கும். சோ அதான் நான் சொல்றேன், பிலிம் ஃபேமிலியில பிறந்தாதான் அவங்களுக்கு இது வாய்ப்பு வரணுமா? ஏன் நமக்கு எல்லாம் வரக்கூடாதா? நமக்கு கனவுகள் இருக்குல்ல. திறமை இல்லைன்னா ஓகேப்பா, நீ சொல்லு, திறமை இல்லைங்க நீங்க வேஸ்ட், யாருக்கு பிடிக்கலன்னா சொல்லு. எனக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும் ஆஸ் an ஆக்டர் நான் கொண்டு வருவேன் ஆன் த ஸ்கிரீன். அது எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஃபைட் வேணுமா நான் ஃபைட் பண்றேன், டான்ஸ் வேணுமா பண்றேன், பாடணுமா நான் பாடுறேன், நடிக்கணுமா நான் நடிக்கிறேன், சூப்பராவே நான் நடிக்கிறேன். நான் இது வந்து பெருமை பேச்சுக்காக சொல்ல, பிகாஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் மை செல்ஃப், ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் மை ஸ்கில்ஸ். நான் பண்றேன், என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். என் திறமை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கொடுக்குறீங்களா? இல்ல. ரெக்கமெண்டேஷன், நெப்போட்டிசம் ஒரு பக்கம், இன்னும் பர்சனல் டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சோ நம்ம எல்லாம் எங்க போறது? அதுக்காக கிவ் அப் பண்ண முடியுமா? யாரோட சொத்து? இல்ல சினிமா இண்டஸ்ட்ரி யாரோட சொத்து? உங்க அப்பா சொத்தா, எங்க அப்பா சொத்தா? கிடையாது. இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, எல்லாருக்கும் திறமை உண்டு, எல்லாருக்கும் திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் வேணும், அவ்வளவுதான். அதான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து see, a production may be private, but a movie is public தானே. ஆமா, அதான் சொல்றேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ப்ரொடியூசருக்கு யாரு வேணுமோ அவங்க போட்டுப்பாங்க, உங்களுக்கு எங்க வலிக்குது? வலிக்குதுங்க. நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி நம்பி தானே இருக்கோம். ப்ரொடியூசர் படம் பண்றாங்க அப்படின்னா படம் வந்து பப்ளிக்ல தானே வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் வந்து அந்த படம் பார்த்து தானே ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அப்ப நீங்க எப்படி பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவீங்க? நீங்க அப்படி பண்ணாம ஏதாவது உங்களுக்கு பெரிய சான்சஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? பெரிய சான்ஸ் வராததுக்கு ரீசனே அதை நான் பண்ணாததுதான். பிகாஸ் அதான் நான் சொல்றேன்ல, ஐ கேன் கான்பிடென்ட்லி சே. இது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா, இல்லைங்க நான் அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் கிடையாதுங்க, சோ என்னோட ரேஞ்ச்ல நான் மிட் லெவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 5 years பேக் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்றேன், ஐ ஆம் அட் த லெவல் வேர் எந்த டாப் ஆக்ட்ரஸ், நயன்தாராவா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், அவங்க பண்ற எல்லாமே அதே குவாலிட்டில என்னால கொடுக்க முடியும். பிகாஸ் ஐ ஹாவ் த ஸ்கில் செட் டுடே. ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் இட், ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் மை செல்ஃப். அவங்க கொடுக்கறத என்னால கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா அது சத்தியமா நான் கொடுக்க மாட்டேன், அது நான் பண்ண மாட்டேன். அது என்னோட பாலிசிக்கு எகென்ஸ்ட். சோ அது நான் பண்ண மாட்டேன். அதனாலதான் பிக் பேனர்ல நான் இல்ல அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பட் இருந்தாலும் சின்ன சின்ன படங்கள் என்ன வருதோ, என்ன நம்பி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆஸ் அன் ஆக்டர் என்னோட டேலண்ட்டை மதிச்சு வரவங்களை நான் ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மூவி, சூப்பர் டீம், சூப்பர் ஸ்டோரிஸ். பட் என்ன, அந்த பெரிய பேனரோட ஒரு பிளெஸ்ஸிங் இல்லாதனால நம்ம வந்து பெரிய விசிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியல.
ஓகே. சோ அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்குன்னு That நினைக்கிறேன். is a challenge, but it's okay. We will still survive, we will still win. ஓகே. அது நான் கண்டிப்பா சொல்றேன். எந்த ஒரு பர்சனல் ஃபேவர்ஸும் இல்லாம, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு என்ன சொல்றது நெப்போட்டிசமும் இல்லாம சாதிக்க முடியும் அப்படின்றது நம்ம காட்டுவோம், நடக்கும். ஓகே. சோ ஒரு ஆக்ட்ரஸா வந்து எல்லாருக்கும் நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும், தம் அடிக்கிற பழக்கம் இருக்கும், பார்ட்டி பப் இருக்கும். இதெல்லாம் முடிவே போவாங்க. பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா இருக்கும். So, சுசித்ரா ஃபாலோவர் ஆயிட்டீங்க. இல்ல மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நான் சரி. நிறைய ஹீரோயின்ஸ் எடுத்திருக்கேன். சோ அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது பழக்கங்கள்? No smoke, no drinking, no substance, nothing. Clean life, clean living. அப்படியா? ஓகே. இல்ல உண்மைதான் இது. Because I am completely into yes, நீங்க வந்து ரொம்ப fitness fitness and conscious skincare அப்படின்னா, and இது see குடிக்கிறது தம் அடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ம். ட்ரை பண்ணிருக்கேன், கண்டிப்பாக சோஷியலைஸ் பண்ணிருக்கேன், பார்ட்டிஸ் போயிருக்கேன். இட்ஸ் ஓகே டு ட்ரை. நாட் அதர் சப்ஸ்டன்ஸ், ட்ரக்ஸ் எல்லாம் அது வந்து நோ டு ட்ரக்ஸ் டெஃபினெட்லி. பட் ஆல்கஹால் இஸ் ஒரு காமன் ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். பட் மீ பர்சனலி ஹெல்த் ரொம்ப ரொம்ப அது எஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் ட்ரிங்க் ஆர் ஸ்மோக் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் ப்ரொமோட். ஓகே. I don't promote that. Yeah. ஓகே. சோ உங்களோட ஸ்கின் சீக்ரெட் அண்ட் ஹேர் கேர் சீக்ரெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சீக்ரெட் இல்ல, ப்ராசஸ் இருக்கு. இல்ல மேக்ஸிமம் மாடலிங்ல இருக்கிறவங்க வந்து ஹேர் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். பட் உங்களோடது அந்த லென்தி ஹேர் தான் பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். So அதுக்காக நீங்க அதுக்காக நீங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்றீங்க? தென் இன்ஸ்டால நான் பாத்திருக்கேன், பயங்கர ஒரு ஃபிட்னஸ் கான்சியஸா இருக்கீங்க. சோ அதுக்கெல்லாம் எப்படி டைமிங் பேலன்ஸ் பண்றீங்க? டைமிங் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. இட் டேக்ஸ் a lot of time. பட் அது வந்து உங்க லைஃப் ஸ்டைலா நீங்க அது if it becomes a part of your lifestyle, then it's easy. ஒன் டே இன்னைக்கு கூட ஒர்க் அவுட் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன், முடிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் வித் டைம், பட் யூ கேன் ஸ்டார்ட் டுடே. ஓகே. ஃபிட்னஸ் இல்லாம ஹெல்த் இஸ் வெல்த்துங்க, அவ்வளவுதான். அது நம்ம எவ்வளவுதான் நம்ம காசு பணம் எல்லாம் வச்சாலும் ஹெல்த் பேசிக் இல்லைன்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஆமா. ஸோ ஹெல்த்ன்னு சொல்லும் போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டயட். டயட்னா நீங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும், டயட் பண்ணணும், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே வந்து சென்சிபிளா சாப்பிடணும். லைக் ஹெவி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், 3 வேளையும் ரைஸ், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா ஹெல்த் போகும். ஸோ அந்த ஒரு கட்டுப்பாட்டு இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு டயட்ல. அண்ட் ஹேர் கேர் இஸ் அகைன் சென்னை சால்ட் வாட்டர் தான், அது அவாய்ட் பண்ண முடியாது. ஹேர் ஃபால் எனக்கும் தான் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ஐ டேக் சப்ளிமெண்ட். ஐ டேக் ஃபார் ஹேர் சப்ளிமெண்ட் அண்ட் வீக்லி ஆயில் அண்ட் குட் ப்ராடக்ட், ஷாம்பூ, கண்டிஷனர், அவ்வளோதான், பேசிக் தான். ஓகே. ஓகே.